சென்னை பூந்தமல்லியில் இயங்கக்கூடிய என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் நிறுவனம் மது வகைகளை உற்பத்தி செய்கிறது. அந்த மது வகைகளில் குறிப்பிட்ட 11 வகை மதுக்களை தமிழக அரசுடைய டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் செய்து விற்பனை செய்கிறது. இப்படி வந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் என்பவர் இந்த என்ட்ரிகா நிறுவனத்தினுடைய 11 வகை மதுக்கள் குடிப்பதற்கு உகந்ததல்ல, இதில் செயற்கையான சுவையூட்டும் பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது என்று அந்த 11 வகை மதுக்களுக்கு தடை விதிக்கிறார்கள். தடை விதித்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த தடை நீக்கப்படுகிறது. அப்ப தடை விதிக்கப்பட்ட உடனேயே அந்த என்ட்ரிகா நிறுவனத்தினுடைய மது வகைகளை டாஸ்மாக் கிடங்கிலிருந்து பறிமுதல் செய்யவில்லை. இந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த தடையை நீக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் மது வகைகளை உற்பத்தி செய்யும் என்ட்ரிகா நிறுவனத்திற்கும் திரைமறைவில் எவ்வாறு பேரம் நடத்தப்பட்டது என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தன. அப்பதான் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி என்பவரிடம் என்ட்ரிகா நிறுவனம் பேரத்தை பேசி 52% மொத்த விற்பனை ரூபாயில் கொடுக்க வேண்டும் என்று திரைமறைவில் பேரம் நடத்தி இந்த ஒரே நாளில் என்ட்ரிகா நிறுவனத்திற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை டாஸ்மாக் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. இது மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இதுதான் ஆளும் டிவிகே அரசனுடைய ஊழலற்ற நிர்வாகமா? இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா? இதுதான் லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகமா?